மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் என்னை வாஞ்சையோட நீங்க தான் எங்கள் நோக்கம் ஆண்டவரே. எங்கள் எதிர்பார்ப்பு நீங்க தான் இயேசுப்பா. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பணும் இயேசுப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் என்னை நீரை எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் என்னை வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் என்ன நிலைமை என்ன சூழ்நிலையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க தான் எங்கள் நோக்கம், தேவை, எதிர்பார்ப்பு. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா என்னை வாஞ்சையோட எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உங்க மகிமைய எங்கள் மத்தியில் அசைவாடிடும். எஸ் ஆண்டவரே, அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. துதிகளின் நடுவே வாசம் பண்ணுகிறவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. எங்கள் முழு பலத்தோடும் ஆவியோடும் ஆத்மாவோடும் உம்மை பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா உற்சாகமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை நம்ம உயர்த்த போகிறோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் வரிகளை உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ என் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஆமென். உணர்ந்து சொல்வோம். உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் உம்மை துதிப்பேன், ஓ உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதி. கண்மணி போல கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை
சொல்லுங்க முழு பலத்தோடு. ஆண்டவரே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் ஆமென் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். முழு பலத்தோடு ஆண்டவரே துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. தேவாதி தேவன் தேவாதி தேவன் என் சொந்தமானார் என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார் என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் தேவாதி தேவன் ஆமென் என் சொந்தமானார் என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார் என்ன பேரின்பமே. சந்தோஷமே சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆமென். ஹalleluya ஹalleluya. நிறைய வார்த்தை வாயில வார்த்தை என்ன வருதுன்னா, சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே அப்படின்னு வரிகளை பார்த்து நல்லா பாடிடுறோம். ஆனா அவங்கள பார்க்கும்போது அப்படி தெரியல. தோத்திரம் உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல. என்ன சொல்லி பாடுறோம்? லாட்டரியில் எனக்கு ஒரு 5 கோடி 10 கோடி விழுந்துருச்சு, சந்தோஷமே என் உள்ளத்தில். ஸ்தோத்திரம். இல்லை வேற ஏதாவது புதையல் கிடைச்சிச்சா, வேற என்ன இந்த உலகத்தில் கிடைச்சா சந்தோஷப்படுவோம்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அதை விட மேன்மையான ஒரு சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் என் சொந்தமானவர். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, இருதயம் நொறுங்கி கரைந்து போக பண்ணுறீங்க. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் என்னை ரட்சித்தாருங்கிற சந்தோஷம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை பாட போகிறோம். பாடல் வரிகளை உணர்ந்து நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார். என் இயேசு நல்லவரே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார். என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார். என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. காரணம் சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே. களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே. களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வேன். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசர் அவருடைய எல்லை இல்லாத அன்பை நினைச்சு என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. ஆமென். சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வில் சந்தோஷமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சந்தோஷமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ரட்சிப்பின் பாத்திரத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்க விரும்புறேன்னு சொல்லுங்க. ஆமென். தேவன் என்னை ரட்சித்தார். அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் இங்க இருக்கிற மியூசிக்னால அல்ல, பாடல்னால அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அது பாட்டு கச்சேரியா மாறி போயிடும், பொழுதுபோக்கா இருக்கும். ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவனை நம்ம நெருங்கி ரொம்ப அதிகமா சேர்ற நேரம் எது? ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து, ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டார்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப நல்லா விசுவாசிச்சு நம்பி அவர்கிட்ட நெருங்கி வந்துடும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் பாடு, உபத்திரவம்,
ஸ்தோத்திரம். தேவை சந்திக்கப்படலை, இப்படி தள்ளி போயிட்டு தாமதமாகிற நேரத்தில் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு சம்பவிப்பானே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்க கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது? ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய அப்படிப்பட்ட பலவீனமான நேரங்கள், உபத்திரவத்தின் வழியாக போகிற காலங்கள், பாடுகள், ஸ்தோத்திரம், தேவைகள் மத்தியா போகும்போது ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கணும், அவரிடத்தில் அன்பு கூறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம். தேவைகள், மிகப்பெரிய ஒரு தேவையை நீங்கள் சமீபத்தில் வச்சு அதை சீக்கிரமாக முடிக்கணுங்கிற நிலைமையோடு அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். என்ன சூழ்நிலையோடு இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நமக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் மாத்திரமல்ல, நான் சொல்கிறேன், இப்போவும் நீங்கள் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி எப்படி பாடுறாரு? மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், அத்தி மரத்தில் எனக்கு பழம் இல்லாமல் போனாலும், எது எப்படி நடந்தாலும், என்ன நான் மாறி போனாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம உறுதியா கர்த்தர் அப்படி ஆராதிச்சு பாருங்க. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள இடம் கொடுக்கவே கூடாது. ஆதாம் ஏவாளை சத்ரு பிசாசு ஏதேன் தோட்டத்தில் வீழ்த்தும் போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கலை, ஈஸியாக வீழ்த்திட்டு போயிட்டான். இன்னைக்கு அதே மாதிரி நம்மளையும் சில பாரங்களை கொடுத்து, சில பிரச்சனைகளை கொடுத்து நம்மை ஆராதிக்க விடாமல் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். கர்த்தரை நெருங்கி விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நம்ம அவனுக்கு சேலஞ்சாக இருக்கிறோமா, இல்லை நீ நினைக்கிறத செய்ப்பா அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்குறோமா அப்படிங்கிறதான் விஷயம். இந்த இடத்துல அப்படி நம்ம பிரச்சனைகள், நம்ம பாடுகள், நம்ம கஷ்டம், தேவைகள் இதே நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம அவனுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. பவுலும் சீலாவும் கைகள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் எல்லாம் உடைஞ்சது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார், நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிறார், அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல விடுதலையோடு கர்த்தரை பாடி ஆராதிப்போம். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை படைத்தவரே, என்னை அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, என்னை வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இது ஒரு பழைய தெரிந்த பாடல் தான். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் என்னை உண்டாக்கினவர், நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எனக்கு ஆமென், என்னை ஏமாற்றி விடுகிற தேவன் அல்ல. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை முன்குறித்தவர், என்னை உருவாக்கினவர். நீர் முற்றுமுடிய என்னை ஆமென் நன்மையாய் நடத்த போதுமானவர் என்று கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, என்னை வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, என்னை வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. இயேசுவா, நீரந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரந்தன் எஜமானரே. இயேசுவா, நீரந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரந்தன் எஜமானரே. நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய, நீ மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர். பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே. நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர். பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே.
அதனால தைரியமா சொல்லுவேன், இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே, இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே. படைகள் எல்லாம் என்னை சூழ வாழ்க்கையின் அனுபவத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க மாத்திரம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே. அதனால தைரியமா, இயேசுவா நீர் எந்தன் துணையாளர், நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே, இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. முள்ளுள்ள பாதையில் நான் நடந்த போது கழுகை போல என்னை தூக்கி சுமந்தீர், வறுமை மாற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தவரே. முள்ளுள்ள பாதையில் நான் நடந்த போது கழுகை போல என்னை தூக்கி சுமந்தீர், வறுமை மாற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தவரே. இயேசுவா இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே, இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, என்னை வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை சத்தம் உயரட்டுமே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, என்னை வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. இயேசுவா இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே, இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என் வாழ்க்கையில துணையாளரின் இயேசு. முள்ளுள்ள பாதையில் நான் நடக்கிற நேரமா இருந்தாலும் சரி, எத்தனை விரோதமான படைகள் என்னை சூழ நின்று பட்டயம் போன்ற வார்த்தைகளால என்னை உருவ குத்துகிறது போல அந்த வார்த்தைகள் என்னை நோக்கி புறப்பட்டு வந்தாலும் சரி, நான் நேசிக்கிறவங்க எல்லாரும் என்னை வெறுத்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற இயேசு என் வாழ்க்கையின் துணையாளர். அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகவே மாட்டார், அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அது நிச்சயம் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று மீண்டும் இந்த பாடலை பாட போகிறோம். நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி எங்களோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். விசுவாசத்தோடு கூட பாடி ஆராதிப்போம். ஆமென். துதி செய்கிற வேலையிலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன போராட்டத்தோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை விடுதலையோடு பாடி துதி செய்யுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, என்னை படைத்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், துணையாக எப்போதும் எனக்கு வருபவர் நீர். ஆண்டவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே,
துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, என்னை வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் என்னை படைத்தவரே. உங்க சத்தம் உயரட்டும், சந்தோஷத்தோட ஆண்டவரை பார்த்து. முன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய, நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்துக் கொண்டே. பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே. நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய, நம் வாழ்க்கையில யார் நம்மை விட்டு போனாலும் அவர் நம்மை கைவிடாதவர். பாசம் காட்டி அவருடைய அன்பு மாறாது. அதனால சத்தமாய் சொல்லுவேன், இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று, பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது, பலத்த அரணாய் எனக்காக நின்று என்னை பாதுகாத்தீங்களே. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, படைகள் எல்லாம் எல்லாருமே எனக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் என் பட்சத்துல பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக நின்று பாதுகாத்தவரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. முள்ளுள்ள பாதையில் நான் நடந்த போது, கழுகை போல தூக்கி சுமந்தே. வறுமை கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை தூக்கி தோள்ல சுமந்த ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, முள்ளுள்ள பாதையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை கடந்து வந்தோம், எங்களை கழுகை போல தூக்கி தோள்ல சுமந்தீங்களா ஆண்டவரே. வறுமை மாற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தவர். அதனால தைரியமா, இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, என்னை குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. இயேசுவா, நீரெந்தன் எஜமானரே. இயேசுவா, நீரெந்தன் துணையாளரே. தைரியமா, விசுவாசத்தோடு
நீர் எந்தன் எஜமான். இயேசுவா இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே. இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. இயேசுவா இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே. உங்களை தவிர வேறொரு ஆதரவு இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. எஜமானரே எங்கள் ஆதரவானவரே, எங்கள் கண்மலையானவரே, எங்கள் துணையாளரே. நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, இதுவரைக்கும் துணை செய்தவர் இனிமேலும் துணையாளராய் கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஓ ஹல்லேலூயா, மலைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா, பாதைகளை கத்த சமமாகும்படி செய்வார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையா என்னை தீண்டும் போது பலத்த அரணா எனக்காக நின்று பாதுகாத்தவரே. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் பலத்த அரணாய் பலத்த அரணாய் என்னை பாதுகாத்தவரே, பாதுகாத்தவரே. இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே. இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. இயேசுவா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எந்தன் துணையாளரே. ஓ இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. முள்ளுள்ள பாதையில் நான் நடந்த போது கழுகை போல என்னை தூக்கி சுமந்தே வறுமை மாற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தவரே. முள்ளுள்ள நாம் கடந்து போகிற பாதைகளை அவர் அறிஞ்சிருக்கிறார். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு கஷ்டத்தின் வழியா நம்ம கடந்து போகிறோம் என்பதை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். நமக்காக ஒரு துறவை அவர் திறப்பார், நமக்காக ஒரு பாதை அவர் திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறந்து கொடுத்து புதையல்களை பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிற தெய்வம். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே. இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. இயேசுவா இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே. இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. நம்மை முற்றுமுடிய நடத்த போதுமானவர், எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர். நடக்காது, சாத்தியம் இல்லை, இது முடியாது என்று சொல்லப்படுகிற வார்த்தை அவருடைய அகராதியில இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால கூடும்.
மனிதர்கள் கைவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் ஒருவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் கரத்தை தாங்கி பிடிக்கிறவர் நம்மோடு கூட உண்டு. நீ பயப்படாதே. உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் அவர் நமக்கு துணையா இருக்கிறத ஒவ்வொரு சூழ்நிலைகளும் காண செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர். வேதத்தில் ஆண்டவர் தன்னை அப்படிதான் சொல்றார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பிள்ளையை தகப்பன் சுமக்கிறது போல நான் உங்களை சுமப்பேன். கடுமையான சீருகிற கடலை கண்டோ, காற்றை கண்டோ, போராட்டங்களை கண்டோ, இதில் நான் அமிழ்ந்து போயிடுவனோன்னு சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறவர் என்று அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உன் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சம்பூர்ணம் உடைய ஆண்டவர், பரிபூர்ணம் உடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாருக்கும் எல்லாருமாய் நம்ம இருந்து நம்மை நடத்த போதுமானவர். எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனதார செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. கரங்களை உயர்த்தி தந்தையே உந்தயவால் இந்த வனாந்திரத்தை தாண்டி வந்த ஆண்டவரே, வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, 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 மனவாமல் செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, தகப்பனை போல் என்னை சுமந்து நடத்தி கொண்டு வந்ததை நினைக்கும் போது உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிர்
கொண்டீ. அரண்ட வேளை ஒரு அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீ. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே. ஓ, கண்ணீரை மாற்றி போட்டாரே. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பே. தனிமையிலே தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீ அருகினிலே. அநாதையாய் அலைந்ததில்லை, இயேசு இருக்கிறபடினால் அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜ
ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை ஆராதனை. ஆமென் அப்பா. உலகத்தால் ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை நீர் உமக்கென தெரிந்து கொண்டீர். உமக்கு ஆராதனை செய்கிற ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாக லேவியர்களாக ராஜாக்களாக உமக்கென்று தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை. உங்க சத்தம் உயரட்டும். மாட்சிமை துதியும் புகழும் துதியும் துதியும் புகழும் தூயவருமக்கன்றோ. எல்லா துதிகளுக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நீ பெரியவரப்பா. எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், இன்னும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய சிறகுகளின் நிழலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் அப்படி நிற்கிறதான வேளையில் பிரதர் சார்ல்ஸ் அவர்கள் சிறப்பு பாடலில் 2 ஸ்டான்ஸை பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நம்முடைய காணிக்கையிலே படைக்கலாம். கர்த்தருக்காய் படைக்கிற நேரம் நம்முடைய உற்சாகமான பங்கை நிறைவேற்றுகிறதான வேளையில் ஸ்தோத்திரம் சிறப்பு பாடல் ஒன்றை நாம் கேட்கலாம். Praise the Lord. துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் உனக்கு வேண்டுமே. என் ஆத்மரே என் நேசரே உம்மை பாடி போற்றுவே. என் ஆத்மரே என் நேசரே உம்மை பாடி போற்றுவேன். துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. பெற்ற தாயும் நம் தந்தையும் நம்மை கைவிட்டாலும் மாறாத தேவக்கரம் நம்மை வாரி அணைக்கும். இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாரி அணைக்கிறது. அப்படிப்பட்ட அன்பை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆமென். பெற்ற தாய்
தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும், பெற்ற தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும், மாறாத தேவக்கரம் என்னை வாரியணைக்குமே. மாறாத தேவக்கரம் என்னை வாரியணைக்குமே. துதி செய்யும் வேலை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. துதி செய்யும் வேலை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. காலங்கள் வீணானதே நான் செய்த வினைகளால். காலங்கள் வீணானதே நான் செய்த வினைகளால். காலங்கள் மாசமீபமே கல் நெஞ்சம் கரையாதே. காலங்கள் மாசமீபமே கல் நெஞ்சம் கரையாதே. துதி செய்யும் வேலை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. துதி செய்யும் வேலை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. என் ஆத்மரே என் நேசரே உம்மை பாடி போற்றுவேன். என் ஆத்மரே என் நேசரே உம்மை பாடி போற்றுவேன். துதி செய்யும் வேலை உந்தன் பாதம் எனக்கு வேண்டும்.